ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், சித்தர்களை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தயவு செய்த ப்ளீஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க வேணாம். இது நான் கண்டென்ட்டுக்காகையோ இல்லைன்னா எனக்கு வியூஸுக்காகவோ சப்ஸ்கிரைப்ஸ்க்காகவோ நான் இந்த வீடியோஸ் போடலை. நான் இந்த சித்தர்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னோட இன்னைக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே. அதனால் நீங்கள் சித்தர்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்மளுக்கு சித்தர்கள் நம்ம மனிதர்கள் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்புகிறவங்க தயவு செய்த இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். அப்போது நான் என்ன இதில் சொல்ல வரேன்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருக்குது கிழக்க ஐயாவுக்கு நான் சாமி கும்பிட்டதனை பற்றி கனகன்பட்டி அப்பாவை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போது நேற்று நாங்கள் சாப்பாடெல்லாம் முடித்து படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த கேரளாவில் போகும்போது இப்போ இந்த லீவ் வரப்போகுதில்ல, இப்போ மார்ச் மாதத்தில். அப்போ அந்த லீவுக்கு கேரளாவில் போகும்போது எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்காரும் பாப்பாவும் பேசிகிட்டு இருந்தது. அப்போது இந்த கொச்சி வண்டர்லா போகலாம், இல்லைன்னா ஆலப்புழை போகலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தது. அப்போ சரி, ஓகே, ஏதோ ஒன்று முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணலை. ஆனால் அது அந்த பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. நாங்கள் படுக்க போயிட்டேன். நைட்டு நான் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கனவு எனக்கு. நான் தண்ணியில் மூழ்கி போகுற மாதிரி. ஆனால் என்னை யாரும் காப்பாற்றுறதில்ல. நான் சவுண்டு கத்துறேன், இந்த காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன். ஆனால் யாரும் காப்பாற்றி மாதிரி நான் கனவு. எனக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை, எனக்கு கிளியராக தெரியல, அது என்னன்னு பார்க்கல. ஆனால் எதுவும் நடக்குது. ஆனால் அந்த சீன் அந்த அந்த கனவில் அது எனக்கு சொல்லதுக்கு எனக்கு தெரியல. அது கிளியராக எனக்கு பார்க்க முடியல. அப்போது நான் எந்திரிச்சு பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு கனவு, இது நல்லதா கெட்டதான்னு தெரியலையே அப்படின்னு. இது வேறே நான் கேரளாவில் ஆலப்புழை போனேன்னு சொல்லிட்டு இந்த பீச்சு பார்க்கறதுக்கு போனோம், கொச்சி வண்டர்லா போகலாம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. என்ன நடக்க அப்படி ஒரு ஒரு நெகட்டிவாக நான் திங்க் பண்ணேன். அப்புறம் டக்குன்னு சரி, ஏதோ எல்லா ஒரு காரணத்தினுக்காக தான் இதுக்கு ஆன்சர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்பவும் போல் வேலையெல்லாம் ஆரம்பித்து காலையில் வேலையெல்லாம் முடித்து பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு அவர் ஆஃபீஸு போயிடுச்சு. அப்புறம் காக்கா குருவிக்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அங்கே கொண்டு வச்சு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்த ஒரு ஒரு எனக்கு ஒரு உணர்வு, யாரோ என்னை கூட்டிகிட்டு அங்கே வெளியில் கூட்டிகிட்டு போய மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அப்போ நான் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே ரோடில் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு ஒரு கரிவண்டு ஒரு வண்டு, பெருசாக ஒரு வண்டு. அந்த வண்டு அப்படியே நான் குருவிக்கும் காக்கைக்கும் எல்லாம் தண்ணி வைക്കുന്ന அந்த பாத்திரத்துக்கிட்டே போய் ரவுண்ட் அடிக்குது. போய் சுற்றிட்டு அப்படியே எதை வண்டி பறந்து போயிடுச்சு. அப்போ நான் அங்கே போய் அந்த தண்ணி அந்த டப்பாக்குள்ளே பக்கத்தில் போய் பார்க்கும்போது அங்கே இந்த வெள்ளை பூச்சி அதில் அதில் மாட்டி இருக்குது. தண்ணிக்கு வெளியில் வர்றதுக்காக அது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் அது வெளியே வர முடியல. அந்த சிறகு எல்லாமே ஈரமாய் அது அப்படியே படுத்துருக்குது அந்த தண்ணியில். அப்போ நான் டக்குன்னு அதை பார்த்த உடனே ஒரு குச்சி எடுத்துகிட்டு நான் அதனை எடுத்து ஒரு பக்கம் கொண்டு வச்சேன். அது கொஞ்சம் ஈரம் போய பிறகு அது பறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது பறந்து அது கொஞ்சம் நேரம் போக போக அது அந்த சிறகின்ற அது ஈரமெல்லாம் காஞ்சிச்சு. காஞ்ச பிறகு அது பறந்து போயிடுச்சு. பறந்து போகிறதுக்கு முன்னாடி நண்பர்களே, அது என்ன ஒரு பார்வை பார்த்தேன். அந்த பார்வையில் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அது எனக்கு இப்போ எனக்கு இது வீடியோ சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு யாரோ ஒரு ஆள் எனக்கு என்னை செய்ய சொன்ன மாதிரி, அதாவது கருவண்டு தெரியும் நம்ம கிழக்கு சித்தரப்பாவுன்னு. அப்பா அந்த டப்பாக்குள்ளே ரவுண்டு அடித்து என்னை அங்கே வர வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு பூச்சி அங்கே கிடக்குது. இந்த பூச்சியை நான் சாதாரண எல்லாருமே ஒரு பூச்சி பார்க்கும்போது அது அந்த தண்ணியோடு கொண்டு கொட்டும், இல்லைன்னா அது கவனிக்க மாட்டேன். அது எடுத்து எல்லாம் உயிர் காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்க மாட்டேன். அப்போ நான் அதுக்கு மாறாக நான் அது குச்சி எடுத்து எனக்கு உயிர் காப்பாற்றி கொண்டு அங்கே கொண்டு வச்சு அது பறந்து போய் அது அது அப்படியே நகர்ந்து போய்
பறக்கலை. அப்போது அங்கே போய் நின்று என்னை இப்போ ஒரு பார்வை பார்த்தேன். இது பாருங்க, பார்க்குது 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 பாருங்க. பார்த்துட்டு அது ஏதோ என்னக்கிட்ட சொல்லுது. தேங்க்ஸ், நன்றியா இருக்கலாம். அப்படி மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நிமிர்ந்து அப்படியே போயிட்டு மறுபடியும் திரும்பி நின்று என்னை பார்த்துட்டு அப்படியே பறந்து போயிடுச்சு நண்பர்களே. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறதோ, அந்த இயற்கையில் உள்ள எல்லா உயிரினங்களிலும் கடவுளாம்சம் இருக்குது. உயிராக இருக்கிறத கடவுள் அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கையோடு நம்ம இயற்கையை நேசிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இயற்கை ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்போது இந்த நேற்று நைட்டு வந்து நான் அந்த கனவு பார்த்தேன். அந்த கனவு எதுக்கு நடந்ததோ என்னமோ நடந்ததோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி வெளியில் வந்து இப்படியே வெளியில் வர்றதுக்கு எனக்கு தோணியதும், அந்த கருவண்டை பார்த்ததும், கருவண்டை அந்த தண்ணி டப்பாக்கு மேலே போய் வட்ட விட்டதும் போய் நான் பார்க்கும்போது இந்த பூச்சி அங்கே கிடக்குது, இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு இருக்குது. அதாவது அது கனவு வந்து என்னை அது வந்து எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது, அது என்ன கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு என்னை உணர்றதுக்காக இந்த ஒரு நிகழ்வு இந்த கிழக்கிறப்ப நடத்தியிருக்குதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா நண்பர்களே, மனிதர்களுக்கு மேலே வைக்கிற நம்பிக்கையோட ஒரு படி மேலே இயற்கைக்கு மேலே நம்பிக்கை வைங்க. இயற்கை தான் கடவுள் அப்படின்னு நம்புங்க. இயற்கையில் எல்லா உயிரினங்களிலும் எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்குதுன்னு நம்புங்க. அந்த நம்பிக்கையில் நீங்கள் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு ஆபத்து காலங்களிலும் உங்களுக்கு துணையாக இல்லைன்னா ஒரு எச்சரிக்கையாக இந்த சித்தர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே.